ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। இந்த நாளில் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். इन दिनों में हम अधिक से अधिक प्रार्थना करने के समय में आए हैं। நாம் இதுவரைக்கும் ஜெபித்தது போதாது. अभी तक हमने जितना प्रार्थना किया वो काफी नहीं है। பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைய நிறைந்திருக்கிற ஒரு காலம். कई सारे दुर्बलता, कई सारे परेशानियों के समय है ये। அநேக தெய்வ பிள்ளைகள், அநேக பரிசுத்தவான்கள் மடிந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். अनेक सारे परमेश्वर के दास, अनेक सारे धार्मिक लोग, अनेक सारे विश्वासी अब अभी मृत्यु होने का ये समय जो है। எத்தனையோ பாஸ்டர்மார்கள் தமிழ்நாட்டிலும் மும்பையிலையும் மடிந்திருக்கிறாங்க. कितने सारे परमेश्वर के दास जो है वो मुंबई में भी और तमिलनाडु में भी मृत्यु हुए हैं। இன்றைக்கு கூட ஒரு நல்ல அருமையான ஒரு ஊழியக்காரர் ஐரோலிலே அவர் இறந்து போனார். और कल भी एक अच्छे पासवान जो है उनका भी मृत्यु हो चुका है। நல்ல ஊழியக்காரர், एक अच्छे पासवान है वो, ரொம்ப வயதானவர் அல்ல. बहुत बुजुर्ग नहीं थे। ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். इसीलिए ऐसे एक परिस्थिति में हमें प्रार्थना करना हमारा कर्तव्य है। ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட இந்த நாட்களிலே நாம் காணப்படுவோம். परमेश्वर के सम्मुख में आंसू बहाकर इन दिनों में हमें दिखाई देना चाहिए। நமக்கு ஜெபம்தான் மிக முக்கியம். इन दिनों में प्रार्थना ही बहुत मुख्य है। சகோதரிகள் 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து நீங்க இருக்கிறீங்களா, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, ஜெபிங்க. अगर आप बहन लोग हैं, 2-3 जन साथ में हो, आपको समय मिल रहा है, मौका मिल रहा है, साथ में मिलकर प्रार्थना करो। இந்த கொரோனா என்கிற அந்த பிசாசு சீக்கிரமாய் ஒழியணும், அது சீக்கிரமாய் கடிந்து கொள்ளப்பட்டு அழிக்கப்படும். ये कोरोना नामक जो ये शैतान है वो जल्दी से नष्ट हो जाना चाहिए। वो शीघ्र ही वो पूरी तरह से नष्ट होकर यीशु के नाम से उसे मार देना चाहिए। தயவு செய்து அதிகமாய் ஜெபியுங்கள். कृपा करके अधिक से अधिक का प्रार्थना कीजिए। ஜெபம்தான் மேன்மையானது. प्रार्थना ही बहुत मुख्य है। அதை உங்களுக்கு வழியுறுத்துகிறேன். वही आपको मैं बताता हूँ। ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस अच्छे समय के लिए हम आपको प्रार्थना करते हैं। ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமையும் மறுபடியும் ஒரு முறை கூட இந்த ஆண்டவரே இந்த காணொளி மூலமாய், இந்த வீடியோ மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर इस वीडियो के द्वारा दोबारा एक और बार आपके बच्चों से मिलने के लिए आपने एक मौका दिया इस शुक्रवार के दिन में। परमेश्वर उसके लिए हम धन्यवाद எங்களுக்கு देते हैं। விதமான ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. परमेश्वर ऐसे अच्छा एक कार्य को आपने हमें दिया है, उसके लिए धन्यवाद। இதை கேட்கிற உள்ளங்களோடு ஆவியானவர் பேசு. इसे सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप बात कीजिए। கேட்கிற ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட ஆவியானவர் இடைப்படுங்க. सुनने वाले बच्चों के साथ आत्मा जी आप उनसे मिलिएगा। இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. इस आराधना को भी आप आशीष कीजिए। நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ இன்னும் கூடுதலான வார்த்தை எங்களுக்கு தாங்க. और जो किसी के लिए भी हमें प्रार्थना करना है उनके लिए परमेश्वर हमें और बोझ दीजिएगा। எங்களுக்கு ஜெபம் போதாதப்பா. हमारे लिए ये प्रार्थना काफी नहीं கர்த்தர் है। பெரிய காரியங்களை செய்யுங்க. परमेश्वर बड़ा कार्य करना है। அருமையான விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை நாங்கள் வைக்கிறோம். प्यारे हर एक विश्वासियों को आपके हाथों में सौंपते हैं। ஒருவருக்கும் எந்த பலவீனம் மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. किसी को भी कोई कमजोरी न आए, परमेश्वर आप संभाल लीजिएगा। உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றின் மத்தியில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். आपके बच्चों के सारे कमजोरियों में आपका सामर्थ्य परमेश्वर ने நல்ல पूरा करना சுகத்தையும் நல்ல चाहिए। ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுங்கப்பா. अच्छा स्वस्थ, अच्छा तंदुरुस्त परमेश्वर आपके बच्चों को आप இந்த दीजिएगा। காலையில் கூட நாங்கள் பாடுகிற பாடல், கேட்க போகிற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. और इस सुबह के समय पर भी हम जो गीत गाने वाले हैं, हम जो आराधना है और संदेश को भी परमेश्वर आप आशीर्वाद எங்களோடு கூட दीजिए। இடைப்படுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படுங்க. हमारे साथ आप मिलिएगा, परमेश्वर आपका नाम का महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन।
102வது பாட்டு நான் பாடும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு,
வெற்றி உண்டு. இருநூற்றி 15வது பாட்டு பாடுவோம். பின்மாறி முன்மாறி ஊற்றும் தேவா, அருள்மாறி இந்நேரம் தாரும் தேவா, ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும். பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும். ரட்சிப்பின் ஊற்றுகள் சூரக்கட்டுமே, அபிஷேகத்தின் ஆறுகள் ஓடட்டுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் சூரக்கட்டுமே, அபிஷேகத்தின் ஆறுகள் ஓடட்டுமே. குருவிகள் பாடிடும் காலமல்லவோ, காட்டுப்புறா சத்தமும் கேக்குதல்லவோ, குருவிகள் பாடிடும் காலமல்லவோ, காட்டுப்புறா சத்தமும் கேக்குதல்லவோ. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும். கல்லாத உள்ளங்கள் உருகட்டுமே, கற்பாறைகள் நாட்டு போல துள்ளட்டுமே. கல்லாத உள்ளங்கள் உருகட்டுமே, கற்பாறைகள் நாட்டு போல துள்ளட்டுமே. தேசத்தில் எழுப்புதல் தாரும் இயேசுவே, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் இயேசுவே. தேசத்தில் எழுப்புதல் தாரும் இயேசுவே, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் இயேசுவே. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும். வருகைக்காய் தேசத்தை சீர்படுத்திட, தேசமதில் நேசரை சந்தித்திட, வருகைக்காய் தேசத்தை சீர்படுத்திட, தேசமதில் நேசரை சந்தித்திட, ஆயத்தமாக்கிடும் எந்த இயேசுவே, பரலோகத்தின் மகிமையை வீச செய்யுமே. ஆயத்தமாக்கிடும் எந்த இயேசுவே, பரலோகத்தின் மகிமையை வீச செய்யுமே. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா, ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும்,
எங்கள் மீது எப்போதே ஊற்றிடும். நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் வார்த்தைகளுக்காக எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम सभी एक मिनट परमेश्वर की ओर देखकर सभी आंख बंद करके प्रार्थना करेंगे। அன்பின் இயேசு பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, आपको धन्यवाद நான் देकर हम கேட்கக்கூடிய स्तुति வார்த்தைகளுக்காக करते हैं। உமக்கு ஸ்தோத்திரம். हम सुनने वाले इस वचन के लिए, संदेश के लिए भी हम प्रार्थना எங்களோடு நீங்க करते हैं। பேசுங்க. हमारे साथ आप बात कीजिएगा। நாங்கள் என்ன கேட்கிறோமோ அதை கேட்க எங்களுக்கு உதவி हम செய்யுங்க. जो भी सुनना है परमेश्वर वो हमें सुनना है। தடைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் மாற்றி सारे रुकावटों को पवित्र आत्मा जी सब कुछ दूर தேவ कर கிருபை दीजिएगा। பெருகணும் ராஜா. परमेश्वर का अनुग्रह बढ़ना चाहिए। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन। ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் आयशया परिशुद्धता का पुस्तक 58वां अध्याय 11ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 11 वचन के आखिरी भागों में पढ़ता हूँ, ध्यान से सुनिए। நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். तू सींची हुई भारी और ऐसे सोते के समान होगा। நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். तू सींची हुई भारी और ऐसे सोते के समान होगा। இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த உபவாசம் முடிந்தவுடனே என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு என்பதை ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே நமக்கு அறிவிக்கிறார். इस्राएल लोग जब उपवास करके प्रार्थना कर रहे थे, तो उपवास करके वो प्रार्थना करते वक्त उनको क्या क्या आशीर्वाद मिलना है करके यहाँ पर यहोवा उन्हें बताते हैं। உபவாசம் என்ன என்பதை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். उपवास मतलब क्या है करके वो बताते हैं। உபவாசத்திலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. उपवास में क्या करना है, क्या नहीं करना है। அப்போ உபவாசம் சரியாய் நாம் அதை அனுசரிக்கும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு अनेक ஆசீர்வாதத்தை இங்கே கட்டளையிடுகிறார். जब उपवास को यहाँ पर हम करेंगे, उपवास को रखेंगे, तो यहाँ पर परमेश्वर हमें कई सारे आशीर्वाद அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கும் பொழுது இங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். 11ஆம் வசனத்திலே अनेक வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த வசனத்திலே நமக்கு அறிவிக்கிறார். तब जब हम उपवास को जब पकड़ते हैं, उपवास करते हैं, तो परमेश्वर जो आशीर्वाद देने वाले हैं उसके बारे में इस वचन में हमें बताया गया है। எனக்கு பிரியமான, எனக்கு விருப்பமான உபவாசத்தினை செய்தாய் என்பதை ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியின் பூரிப்பில் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீ வற்றாத நீரூற்றை போல் இரு. और जब ये उपवास करके तो उनको कहते हैं कि तू मेरे लिए उपवास रखती है, वो मेरे लिए बहुत प्रिय है, इसलिए कहते हैं कि तू जल जो सूखता नहीं है उस जल के जैसे रहेगा। நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். जिसका जल कभी नहीं सूखता वैसे तू रहेगा। ஆண்டவராகிய கர்த்தருடைய ஒரு எண்ணங்களும் அவருடைய உயர்வான எதிர்பார்ப்பு இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு காணப்படுகிறது. परमेश्वर के उनके चाहत, उनका जो हमारे ऊपर जो चाहत है, इच्छा है, वो इस वचन के द्वारा हमें पता चलता है। ஏதோ கொஞ்ச நாட்கள் இருந்து விட்டு அவ்விதமாய் முடிந்து போகிறது அல்ல. அதை ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். कोई कुछ थोड़े दिनों के लिए ये रहेगा और ऐसे ही चले जाएगा, वैसा नहीं है, लेकिन भविष्य में भी हमें कैसा होना चाहिए करके यहाँ पर परमेश्वर हमें सिखाते हैं। நீ வற்றாத நீரூற்றை போல் இருக்க வேண்டும். तू एक जल के बिना जो सूखता नहीं है उस जल के बिना वैसा रहना चाहिए। நமக்கு அருமையானவர்கள் கூட அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கவே முடியாது நம்ம மேல. हमारे रिश्ते नाते भी इतने प्यार से हमारे साथ नहीं रह सकते। ஆனால் நம்முடைய தேவன் நம்மை குறித்து சொல்கிறார், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். लेकिन परमेश्वर यहोवा हमें देख के कहते हैं कि तू ऐसे सोते के समान होगा जिसका जल कभी नहीं सूखता है। மோசே பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு கடந்து போனார்.
मूसा फेरो को डरकर वो मिदियान देश की ओर जाता है। அங்கே போய் மீதியான் தேசத்திலே ஒரு ஆசாரியனுடைய ஒரு ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறான். वहां जाकर वो मिदियान देश में वो आसायन नामक एक उनका बकरियों को चरा रहा था। கொஞ்சம் ஆடுகளை அவன் மேய்க்கிறான். அந்த தொழில் அவனுக்கு பழக்கமான தொழில் அல்ல. थोड़े से बकरियां हैं वो जो चरा रहा था, और ये जो भेड़ बकरियां चराना उसका काम नहीं था वो। ஏனென்றால் 40 வருஷம் ராஜாவுடைய குமாரனாய் இளவரசனாய் அவன் இருந்து அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர். क्योंकि 40 साल वो राजा के महल में वो अपने उनके पुत्र बनकर रह रहा था, इसलिए वो उसमें ही था। ஆனால் சூழ்நிலைமை அவனை ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக மாற்றிவிட்டது. क्योंकि लेकिन परिस्थिति ऐसा आ गया है कि अब वो भेड़ बकरियां चराने लगा। சரி, இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இப்படியே நம்ம இருப்போம் என்று சொல்லி ஆடுகளுக்கு பின்பாக கடந்து போய் கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ठीक है, अभी यही है हमारा जीवन और इसीलिए अभी ऐसे ही जाना चाहिए करके वो भेड़ बकरियां चराकर वो ஒரு பிளான் ஒன்று இருந்தது. लेकिन परमेश्वर यहोवा का एक योजना मकसद था उसके लिए। 40 வருஷம் அவர் எகிப்திலே அரண்மனையிலே வளர்க்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒன்று இருந்தது. 40 साल वो उस महल में बढ़ते आया गया, उसका भी एक मकसद था। அவனை ஆடு மேய்ப்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை. उसे भेड़ बकरियां चराने के लिए परमेश्वर ने उसे चुना नहीं। அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களை அவன் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போக வேண்டும். वो इजराइल लोग 30 लाख लोगों को वो उस वन प्रदेश में चलाकर जाना है। அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு திட்டம். அதுதான் ஆண்டவர் அவன் மேல் வைத்திருக்கிற ஒரு நோக்கம். वही परमेश्वर का एक बड़ा मकसद है उसके लिए, उनका एक योजना था उसके लिए। ஆண்டவர் அவனை ஒரு பெரிய தலைவனாக மாற்றினார். यहोवा ने उसे एक बड़ा एक मुख्य अधिकारी बना दिया। அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. वही परमेश्वर का शब्द कहता है। ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ऐसाया 55:9 में ऐसे बताते हैं कि तेरा सोच मेरा सोच नहीं है। உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு இல்லப்பா அப்படின்றார். तेरा सोच मेरा सोच नहीं है वो कहते हैं। உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. तेरा मार्ग भी मेरा मार्ग नहीं है वो कहते हैं। உன்னுடைய வழிகள் என்னுடைய நினைவுகள் உன் நினைவை விட மேலானது. तेरा मार्ग और तेरा सोच मेरा मार्ग और मेरा सोच तेरे से भी बहुत बड़ा है। வழிகள் உன்னுடைய வழிகளை விட உயர்வானது. मेरा रास्ता तेरे रास्ता से भी बहुत बड़ा है। அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார், நீ வற்றாத நீரூற்றை போல் இரு. ऐसे ही परमेश्वर कहते हैं कि तू एक सींची हुई बारी के जैसा रहेगा जिसका जल कभी नहीं सूखता। இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த கண்ணீர் தான், இந்த துக்கம் தான், இந்த வேதனை தான், இந்த பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கை. இது நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் போய் கொண்டு இருக்கலாம். और हम ऐसे सोच सकते हैं कि हाँ हमारा परेशानी इतना है, हमारा समस्या इतना है, यही हमारा जीवन है करके हम ऐसे ही चलते जाते रहेंगे। ஆனால் ஆண்டவர் அதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. लेकिन परमेश्वर ने हमें इसलिए नहीं चुना। நீங்கள் கண்ணீர் விட வேண்டும், துக்கப்பட வேண்டும், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று முடிவு கட்டுவதல்ல. உங்களுடைய வாழ்க்கையில உயர்வாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். आप आंसू बहाना है, आप दुखित रहना है, कष्ट पाना है, यही परमेश्वर का मकसद नहीं है, लेकिन आपके जीवन में और बढ़ोतरी पाना ही परमेश्वर का मकसद है। காலையில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். इस सुबह के समय पर जो भी ये संदेश सुन रहे हैं, परमेश्वर आज आपसे कहते हैं कि तू सींची हुई बारी के समान रहेगा जिसका जल कभी नहीं सूखता। தேவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் சொல்றார், परमेश्वर हृदय के गहराई से कहते நீ हैं, வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். परमेश्वर कहते हैं कि सोते के समान रहेगा जिसका जल कभी नहीं सूखता। தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிடித்துக்கொண்டு அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, நான் வற்றாத நீரூற்றை போல் இருக்க வேண்டும். और परमेश्वर के प्रतिज्ञा को पकड़कर हमें प्रार्थना करके कहना है कि हाँ परमेश्वर मुझे बिना सूखे हुए झरने की तरह बनाइएगा। இப்படி இருக்க நான் விரும்புகிறேன். ऐसे ही मैं रहना चाहता हूँ। என்னை நீங்க மாற்றுங்க. मुझे भी ऐसे में बदलिएगा। ஆண்டவரிடத்திலே ஜெபிங்க. परमेश्वर से आप प्रार्थना कीजिए। உங்களுடைய பிரேயர் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பிடித்துக்கொண்டு ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபம் உங்களை நீங்கள் கேட்கிற வார்த்தையின் பிரகாரமாய் நடத்தும். आपका प्रार्थना
आप जो प्रतिज्ञा पकड़ के प्रार्थना करते हो वही परमेश्वर उसी के हिसाब से आपको चलाएंगे। இஸ்ரவேல் ஜனத்திற்கும் நீரூற்றுக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு. इजराइल लोगों को और झरना को बहुत सोते को बहुत गहराई का संबंध है। ஏனென்றால் அவர்கள் வனாந்தரத்திலே எகிப்து தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்த உடனே வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறார்கள். क्योंकि वो वन प्रदेश में जो वहां से मिस्र देश से बाहर निकल के वो वन प्रदेश की ओर चल रहे थे। 40 வருஷம் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும். 40 साल वो वन प्रदेश में उन्हें उस வழியிலே தாமே ஸ்தோத்திரம் எங்கு பார்த்தாலும் பலவிதமான வனாந்தரங்களும் ஸ்தோத்திரம் மரங்கள் செடி கொடிகள் இல்லாத வறட்சி நிறைந்த ஒரு இடம். और ऐसा वन प्रदेश था जहाँ पर कहीं दिशा में भी देखो तो वहाँ पर कुछ भी नहीं था, कोई झाड़ या कोई भी कुछ नहीं था। இவர்களுக்கு தேவை, இவர்களுக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் அவிதமாய் கர்த்தர் ஆங்காங்கு ஊற்றுக்களை உருவாக்கினால் தான் அவருடைய தாகம் தீர்க்கப்படும். और इनके लिए जल की बहुत जरूरत थी, तो यहाँ वहाँ पर परमेश्वर यहोवा ने अगर सोते या झरना बनाया तो ही उनका प्यास बुझा सकते हैं। வருகிற வழியிலே தண்ணீர் இல்லை, ஒரு பக்கத்திலே ஒரு இடத்துல முறுமுறுக்கிறார்கள். एक जगह पे ऐसा था कि जाते हुए यात्रा के समय पर उनके पास कोई पानी नहीं था, तो वो विलाप करने लगे। தேவன் அவர்களை அவிதமாய் ஸ்தோத்திரம் ஏலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். तब परमेश्वर उन्हें एलीम करके एक नामक जगह पे लेके जाते हैं। யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். नीति वचन का पुस्तक 15:27 में हम पढ़ते हैं। யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் निर्गमन का पुस्तक 15वां अध्याय 27ஆம் வசனத்திலே 27वां वचन இஸ்ரவேல் ஜனங்களை ஏலீம் கொண்டு போய் கர்த்தர் அங்கே வைக்கிறார். அங்கே 12 நீரூற்றுக்களை அந்த ஜனங்கள் காண்கிறார்கள். और इजराइल लोगों को परमेश्वर उस एलीम नामक स्थान में लेकर जाते हैं। वहां पर वो 12 झरना देखते हैं। ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு நீரூற்றுக்களை போல் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே 12 நீரூற்றுக்களை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். हर एक जाति लोगों के लिए वहां पर हर एक झरना रखा गया था। அவருக்கு தாகம் தீர குடித்தார். और उन्होंने प्यास जितना बुझाया उतना उन्होंने पानी पिया। மகிழ்ச்சி அடைந்தார். वो बहुत खुश हो गए। அவர்களை தேவன் தொடர்ந்து நடத்தி கொண்டு போனார். परमेश्वर उन्हें आगे भी चलाते गए। வருகிற வழியிலே அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது, அதிகமாய் தாகம் ஏற்பட்டது. और जाते समय आने वाले समय पर उन्हें बहुत प्यास होने लगा। பேயோர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் கூடினார்கள். पेयोर नामक एक जगह पे वो वहां पर इकट्ठा हो பேயோர் गए। என்று சொன்னால் திறக்கப்பட்டது என்று அர்த்தம். पेयोर मतलब खुला हुआ रास्ता करके मतलब है। என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் गिनती नामक पुस्तक 1ஆம் அதிகாரம் 21वां अध्याय 16-17 வசனத்திலே 16-17 में हम पढ़ते हैं। அங்கே அவர்களுக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருந்தபடினால் அவர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த பேயோர் என்ற இடத்திலே ஊற்று தண்ணீரை பொங்கி வா என்று அவர்கள் பாடினார்கள். और वहां पर उन्हें अधिक से प्यास लग रहा था, उनको बहुत पानी की जरूरत है, इसीलिए वहां पर कुएं में जाकर उन्होंने कहा कि कुएं से पानी बाहर निकाल के ऐसे गीत गाने। இந்த பேயோர் என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்திலே அவர்கள் ஏற்கனவே அது ஒரு ஊற்றா இருந்திருக்க வேண்டும், இப்பொழுது அது மூடி இருக்கிறது. அந்த பேயோர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தெய்வ மக்கள் பாடும் பொழுது அந்த தண்ணீர் பொங்கி வழிந்தது. वो पेयोर नामक जो जगह पे वहां पर कुआं बना होगा, लेकिन अब वो कुआं सूखा था। तो जब ये लोग वहां पर कुएं को देखकर वो गीत गा रहे थे कि झरना बाहर आ, पानी बाहर निकलने लगा। நாம் பாடுகிற ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று நாம் பாடலாம் பாடுகிறோம். इसलिए हम भी ऐसे गीत गाते हैं कि कुएं से पानी बाहर निकलना। இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ஊற்றுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. तो इजराइल लोगों को और झरना कुएं से बहुत गहराई ஆண்டவர் இந்த संबंध है। காலையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். परमेश्वर आपको देखकर कहते हैं कि तू सोते के समान होता है जिसका जल कभी नहीं நீ सूखता। வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும் என்றால் 3 காரணங்களை உங்களோடு கூட இந்த காலையிலே நான் வைக்க விரும்புகிறேன். अगर तू ऐसे झरने के समान होना चाहिए जो कभी नहीं सूखता, तो ये आज मैं आपके सामने 3 कार्यों को रखता हूँ। ஒன்று, நீ வற்றாத நீரூற்றாக மாற வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு தாகம் இருக்க வேண்டும். अगर तू ऐसे जो जिसका जल कभी नहीं सूखता
है तो ऐसा होना है, तो तेरे अंदर का प्यास कभी बुझना नहीं இரண்டாவது அந்த चाहिए। ஊற்றை குறித்து ஒரு கவனம் ஒரு எச்சரிப்பு உனக்குள் இருக்க வேண்டும். और उसमें वो जल के बारे में, वो झरना के बारे में तुझे एक सावधान रहना மூன்றாவது चाहिए। நீரூற்றாய் இருக்கிற நீ நதியாக மாற வேண்டும் என்கிறதான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விசுவாசம் உனக்குள் இருக்க வேண்டும். और तू अभी जो सोते हैं तो झरना है, वो अभी तेरे अंदर एक नदी बनकर बहना है करके एक बड़ा विश्वास तेरे अंदर होना चाहिए। வசனத்துக்கு நாம் வருவோம். हम वचन की ओर आएंगे। நீ வற்றாத நீரூற்றாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீரூற்றாய் மாற வேண்டும் என்கிற ஒரு தாகம் உனக்குள் உருவாக வேண்டும். अगर तू झरना जिसका कोई जल सूखता नहीं है वैसा होना है, तो एक प्यास तेरे अंदर होना चाहिए जो कभी नहीं बुझता। யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் योना सुसमाचार का पुस्तक 4 अध्याय 13-14 வசனத்திலே 13-14 में हम पढ़ते हैं। இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, यीशु जब वहां पर उससे இந்த उत्तर தண்ணீரை देते हैं, குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். और परमेश्वर यहाँ पर उसे उत्तर देते हैं कि जो तू जल देगा उसका प्यास जल्दी बुझेगा, लेकिन मैं जो जल दूंगा उसका प्यास कभी नहीं बुझेगा, वो फिर अनंत काल तक प्यासा न होगा, वरन तो जल मैं उसे दूंगा। நான் அவளுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். जो कोई उस जल में से पिएगा जो मैं उसे दूंगा, वो फिर अनंत काल तक प्यासा न நான் होगा। அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், मैं जो उसे जल देने वाला हूँ। கவனிக்க வேண்டும், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் ஊறுகிற ஜீவ அவனுக்குள் ஊறுகிற நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். मैं उसको देने वाला जो जल है वो अनंत काल तक प्यासा न होगा। இங்கே சமாரிய ஸ்திரியோடு கூட ஆண்டவராய் கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். यहाँ पर एक सामरी स्त्री के साथ परमेश्वर அவள் बात कर தண்ணீர் रहे எடுக்க थे। யாக்கோபுடைய கிணற்றுக்கு வந்தார். वो पानी लेने के लिए याकूब के उनके कुएं के यहाँ आए அவளோடு थे। கூட வேறு யாரும் வரவில்லை. उसके साथ कोई नहीं आया, ஆனால் தனிமையாக குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு அவள் வந்தாள். वो अकेले ही उस जगह पे आई थी, कुएं के இயேசுவுக்கும் पास। அவளுக்கும் ஒரு சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. और यीशु और उसके बीच में एक विवाद होने लगा। சீஷர்கள் அவ்விதமா ஆகாரங்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் ஊருக்குள்ளாய் போய் இருக்கிறார். चेले उनके लिए वो खाना लेने के लिए वो शहर की ओर गए थे। இப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அவளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். तब यीशु उसके साथ बात कर रहे थे। அவர் சொல்லுகிறார், तब उन्होंने उसे कहा, நான் உனக்கு தண்ணீரை நான் தருவேன். मैं तुझे एक जल दूंगा। இந்த கிணற்றில் தண்ணீரை நீ குடிக்க நீ குடத்தை கொண்டு வந்திருக்கிறாய், இதை எடுத்துக்கொண்டு போகிறாய், இதை குடிக்கும் பொழுது மறுபடியும் உனக்கு தாகம் உண்டாகும். तू इस कुएं से पानी निकालेगी और तू उसे पिएगी, लेकिन तू जब इसे पिएगी तुझे फिर दोबारा प्यास நான் होगा। உனக்கு அவ்விதமாக தண்ணீரை நான் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். लेकिन मैं भी तुझे जल देने वाला हूँ। நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் लेकिन मैं तुझे जो जल दूंगा உனக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாக இருக்கும். और वो ऐसे बर्नक जैसे होगा जिसका अनंत काल तक तू प्यासा இது न होगा। உனக்குள்ளாய் ஊறிக்கொண்டே இருக்கும். ये तेरे अंदर उबलता இது रहेगा, வற்றவே வற்றாது. ये कभी नहीं இது ये कभी நித்திய नहीं ஜீவ सूखेगा। காலமாய் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஊறிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார். ये अनंत काल तक तेरे जीवन के अंदर ये ऐसे ही बहता रहेगा जो कभी नहीं सूखेगा। அப்பொழுது அந்த ஸ்திரீக்கு ஆச்சரியமாயிட்டது. तब उस स्त्री को बहुत आश्चर्य हो गया। தினந்தோறும் விதமாய் வருவதை விட ஒரு நாள் இந்த போதகர் சொல்லுகிற இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கேட்டு அவர் நம்ம கொடுக்கிற அந்த தண்ணீரை நம்ம குடிப்போம், இனி இந்த இடத்துக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு 15ஆம் வசனத்துல சொல்லுவார், ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டார். तब वो सोचती है कि अगर मैंने ये पानी पी लिया तो कभी मुझे इस कुएं के पास दोबारा नहीं आना है करके वो यीशु से कहती है, परमेश्वर मुझे ये पानी चाहिए। இந்த ஸ்திரீ ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவள் செய்து கொண்டிருந்தார்.
ये स्त्री जो है वो एक पाप भरा जीवन जी रही அவளுடைய है। வாழ்க்கையிலே திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம், उसके जीवन में तृप्त नहीं होते हुए ऐसा परिस्थिति में वो जी रही थी। அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறார். ऐसी ही परिस्थिति में यीशु उसके पास आकर बात करते हैं। நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கு திருப்தியை கொண்டு வராது. तू तो जो जीवन जी रही है वो तुझे तृप्त नहीं देगा। ஆனால் உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன், என்னிடத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு ஊற்றை நான் அவிதமாக உருவாக்கப் போகிறேன். लेकिन जब मैं तुझे ढूंढ कर आया हूँ और तूने मुझे अर्पण कर दिया है, मेरे हाथों में अर्पण किया है कि तो एक झरना जैसे बनेगा। உன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இருந்ததான அந்த திருப்தியற்ற வாழ்க்கை மாறி ஒரு திருப்தியான வாழ்க்கை உனக்குள்ளாக உருவாகும். तेरे जीवन में जो तृप्त भरा वो जीवन तो नहीं है, जिस जीवन में उसमें मैं तृप्त भरूंगा। ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே நீரூற்றாகிய நித்திய ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்றாகிய ஒரு நீரூற்றை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे जीवन में ऐसे अनंत काल का वो झरना देने चाहते हैं जिसका प्यास कभी नहीं बुझेगा। அந்த ஸ்திரீ ஆண்டவரே அது எனக்கு வேண்டும் என்று கேட்டது போல இந்த காலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கணும். जैसे उस स्त्री ने पूछा कि यीशु मुझे भी चाहिए वो, वैसे ही हम आज परमेश्वर से पूछना है कि परमेश्वर हमें वो झरना चाहिए। அவருடைய வாழ்க்கை அந்த நேரத்திலே வித்தியாசமாய் மாறினது. तभी उसका जीवन उस समय पर एक विशेष रूप में बदल அந்த गया இடத்திலே இயேசுவிடத்திலே அந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளாய் கடந்து போனார். और वहां उसे बर्तन रखकर वो शहर की ओर जाने लगी। ஏனென்றால் இந்த குடத்துக்கு இனி வேலை இல்லை, क्योंकि उस बर्तन का अब कोई काम नहीं இது है, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, क्योंकि उस मटके का भी कोई काम இது नहीं है, பாவ अभी நிறைந்த तृप्त ஒரு बगैर, வாழ்க்கை. क्योंकि वो तृप्त नहीं है वो जीवन में, वो ஆகையால் जीवन में पाप ही भरा है। இனி எனக்கு அந்த குடத்துக்கு எனக்கு சம்மதமே இல்லை. इसलिए अब वो मटके का और मेरे जीवन का कोई संबंध नहीं है। இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்டார். तभी उस समय पर उसने यीशु को स्वीकार அவளுடைய किया। உள்ளத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வற்றாத நீரூற்றை உருவாக்கினார். तभी उसके जीवन में उस समय पर परमेश्वर ने एक झरना दिया जो जल कभी नहीं सूखता। இந்த உலகத்திலே திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் இன்றைக்கு अनेகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज संसार के लोगों में कितना है बिना तृप्त भरा एक जीवन जी रहे हैं। பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள இந்த 2 வசனத்திலே சில காரியங்களை ஞானி சாலமோன் அறிவிக்கிறார். सबोपदेशक 8वां अध्याय और सबोपदेशक 5वां अध्याय में आप देखिए कि कई सारे कार्यों को यानी सुलेमान कहते हैं। காண்பதினாலே கண்கள் திருப்தியாவதில்லை, तो वो कहते हैं कि देखने से आंख में दृष्टि में तृप्त नहीं கேட்பதினாலே होता, செவி நிரம்புவதில்லை, सुनने से कान भरता नहीं है, பணத்தினாலே ஒரு மனுஷன் திருப்தி ஆவதில்லை, और पैसे के कारण भी एक मनुष्य तृप्त नहीं செல்வம் होता, ஒரு மனுஷனையும் திருப்திப்படுத்துவதில்லை. और धन भी एक मनुष्य को, दौलत एक मनुष्य को तृप्त नहीं இன்னைக்கு करता। மனுஷன் எதுக்காக ஓடுகிறான்? आज मनुष्य किसके पीछे भाग புதிய रहा है? காரியங்களை பார்க்கணும், புதிய காரியங்களை கேட்கணும், பணம் சம்பாதிக்கணும். இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கமாய் இருக்கிறது. नए कार्यों को सुनना है, नए कार्यों को सीखना है और जाके और पैसा कमाना है, यही आज लोगों के अंदर திருப்தி चल रहा இல்லாத है। ஒரு வாழ்க்கைக்காக மனுஷன் அதிகமான நேரங்களை செலவழிக்கிறார். बिना तृप्त के एक जीवन जीने के लिए आज मनुष्य अधिक से अधिक समय बिता रहा है। குஜராத்திலே அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. गुजरात में अनेक सालों के पहले एक बड़ा भूकंप आया था। ஸ்தோத்திரம். அது அவிதமா இந்த பாகிஸ்தான் பார்டரோடு கூட ஒட்டி இருந்த அந்த இடங்கள் எல்லாம் நிறைய கட்டடங்கள், நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போன ஒரு காலகட்டம். और अनेक सारे वो पाकिस्तान बॉर्डर के लोग अनेक सारे वहाँ पर बहुत सारे बिल्डिंग्स टूटे गए थे और बहुत दुर्बलता का ऐसा समय था। அநேகர் மடிந்து போனார். बहुत सारे लोगों की मृत्यु हो गई। ஒரு பயங்கரமான ஒரு earthquake, ஒரு பூகம்பம் அந்த நாட்களில் ஏற்பட்டது. बड़ा सा एक भूकंप वहाँ पर आ गया था। ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அங்கு ஊழியத்திற்கு வந்ததான தேவதாசர்கள் அங்கே அந்த பூகம்பத்திலே அகப்பட்டு கொண்டார்கள்.
और वहां पर परमेश्वर के दास कई सारे थे जो वहां पर सेवा करने आए थे, वो उस भूकंप में अटक गए थे। ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான சேதம் உண்டாகவில்லை. ஆனால் அது அவர்கள் வெளியில எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. लेकिन उनको कोई चोट ज्यादा नहीं हुआ और ऐसा भी हो गया कि वो बाहर नहीं निकलते, ऐसे समस्या में फंस गए थे। குஜராத்தி ஒரு மனுஷன் ஒரு 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 வாலிபன் அவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வீடுகளிலே வைத்து சில நாட்கள் அவர்களை போஷித்து பராமரித்து வந்தார். और एक गुजराती जवान व्यक्ति जो है वो उन लोगों को लेकर जाके उसके घर पे स्थान रखाया और उनको कई दिनों तक उन्हें भोजन दिया गया। இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஊழியக்காரர்கள். और ये सभी तमिलनाडु से आए परमेश्वर के दास थे। ஸ்தோத்திரம். இந்த குஜராத்தி வாலிபன் கொஞ்சம் வசதி உள்ளவன், வியாபாரம் செய்கிறார். ये गुजरात जवान युवती जो है वो एक अमीर परिवार का था और वो व्यापार कर रहा था। இப்போ சூழ்நிலைமையெல்லாம் சாதகமானபடினால் அவன் வீட்டை விட்டு தங்களுடைய சொந்த இடத்துக்கு போவதற்காக அந்த சகோதரனிடத்திலே தங்களுடைய பிரயாணங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நாங்க இன்றைக்கு பிரயாணப்பட்டு போறோம் அப்படின்னு சொன்னார். और ये पासवान लोग जो है अभी इस परिस्थिति थोड़ा संभल गया था, इसलिए अभी उनके घर की ओर लौटने के लिए उन्होंने उसे टिकट लेने को कहा और कहा कि आज हम लोग सब हमारे गांव को जा रहे हैं। வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. तब वो चलो प्रार्थना कर लेंगे करके वो उसे சரி, இப்ப நாங்க ஜெபிக்க போறோம். உன்னுடைய ஆசை என்ன? ஏதாவது உன்னுடைய தேவை ஏதாவது இருந்தால் நாங்கள் ஜெபித்து விட்டு போகிறோம். வீடுகளிலும் போய் உங்களுக்காக நான் ஜெபிப்போம். तभी उससे पूछा गया कि उस जवान व्यक्ति से पूछा गया तेरा इच्छा क्या है, और हम लोग जाने से पहले अगर तेरे लिए प्रार्थना करेंगे और घर पे भी जाकर हम प्रार्थना करेंगे। ஏனென்றால் இந்த 2-3 நாட்களா எங்களை ரொம்ப கவனிச்சிட்டு வந்தீங்க. क्योंकि तो 2-3 दिनों से अच्छा हमारा उपचार किया। உதவியை நாங்க எங்களால் மறக்க முடியாது. तुमने जो सहायता हमारे लिए किया वो हम कभी भूल नहीं सकते। உனக்கு தேவை என்ன? நீ எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. तुम्हारा जरूरत क्या है वो हमें बताइए। அந்த சகோதரன் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு சொன்னா எனக்கு ஒரு வருஷங்களாய் ஒரு தீராத ஆசை இருக்கிறது அப்படின்னு சொன்னார். तो वो भाई ने कहा कि मुझे अनेक साल से एक इच्छा है जो कभी पूरा नहीं हुआ। அவர் சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டான். ऐसे बोलकर वो बहुत जोर से रोने लगा। என்னடா இது இப்படி அழுகுறானே, ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்றா, அழுதுட்டானே. எல்லாரும் கேட்டாங்க, என்ன அவங்களே மனசுக்குள்ள நினைச்சாங்க, இவனுக்கு ஏதாவது கடன் பிரச்சனையா இல்லைன்னா ஃபேமிலி ப்ராப்ளமா, என்ன இது ஒன்றும் விளங்கலையே. அவன்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா பிரச்சனை அப்படின்னாங்க. तो उनसे पूछा गया कि तेरे को क्या परेशानी है, तेरा कोई कर्ज है क्या, या कोई परिवार का जो समस्या है क्या, तेरे अंदर क्या वैसा जो समस्या है। சொன்னதானே நாங்க ஜெபிக்க முடியும். तो बोलेगा तो ही हम प्रार्थना कर सकते हैं। ஆண்டவர் அதனுடைய தேவையை உனக்கு செய்வார். तो जब तभी तेरे को परमेश्वर तेरा जरूरत पूरा करेंगे। இவன் என்ன சொன்னா, इसने क्या कहा, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா சினிமாவுல நடிக்கணும். मेरा इच्छा ये है कि मुझे सिनेमा में எவ்வளோ இடங்கள்லாம் சான்ஸ் கேட்டு பார்த்து எனக்கு சான்ஸே கிடைக்கல. और मैंने कितने बार जाके चांस मांगा लेकिन मुझे कोई चांस नहीं मिला। நான் சினிமாவுல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓன்னு அழுதான். मुझे सिनेमा में जाकर एक्टिंग करना है करके बोलकर वो रोने लगा। அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. आए हुए सब पासवान लोग बहुत आश्चर्यचकित हो गए। எவ்வளவு பிரச்சனை இருக்குது, क्योंकि कितने सारे परेशानी है सारे மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். और सब मृत्यु होते जा रहे हैं। अनेक हॉस्पिटल தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. बहुत सारे लोगों को अस्पताल लेके जा रहे हैं। இன்னும் பிரச்சனை சரியாக அமையவில்லை. अब तक परिस्थिति संभाल नहीं रहा। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவன் சினிமாவுல நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு அழுகுறானே। और ऐसे परिस्थिति में वो सिनेमा में एक्टिंग करने के लिए उसे चांस के लिए वो सोच रहा है। நினைச்சிட்டு உண்மையாகவே அவர்கள் துக்கப்பட்டார். उसके बारे में सोचकर वो बहुत दुख हो गए। இந்த மனுஷனை போல தான் அன்றைக்கு அநேகர் இருக்கு. आज उसी मनुष्य की तरह हम भी अनेक लोग हैं। நம்மை சுற்றிலும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது.
हमारे पूरी और कितनी सारी समस्या बढ़ गया है। கொரோனா என்று சொல்லக்கூடியதான அந்த பிசாசு எவ்வளவு பேரை இன்னைக்கு வதைத்துக் கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. आज कोरोना नामक इस शैतान ने कितने लोगों के जान लिए, कितने लोगों को परेशान में வாலிபனை डाला போல है। உலக காரியத்தின் மேல் ஆசை உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். लेकिन फिर भी आज इस युवक के तरह कितने लोग इस दुनिया के इच्छा में रहते ஜனங்களை हैं குறித்து வாஞ்சையற்றவர்களாய் இருக்கிற எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள். और लोगों के बारे में कोई भी सोच नहीं है, कोई फिक्र नहीं। कितने लोग ऐसे हैं अपने घर पे। நம்முடைய ஆசை என்ன? आपका इच्छा क्या है? நம்முடைய விருப்பம் என்ன? आपका जरूरत क्या है? தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर यहोवा वही तुम्हारे साथ पास चाहते हैं। ஆண்டவரே உம்மேல் எனக்கு தாகமா இருக்குது. परमेश्वर आपके ऊपर मुझे प्यास है। ஆண்டவரே என்னை நீங்க தொடுங்க என் அவசியம். परमेश्वर आप मुझे छूइएगा और आशीर्वाद कीजिएगा। ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊற்றை உருவாக்குகிறார். परमेश्वर यहोवा हमारे जीवन में परमेश्वर एक झरना देते தாகம் हैं உள்ளவன் மேல் அந்த ஊற்றை ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கி ஆரம்பிக்கிறார். जिसके ऊपर प्यास है परमेश्वर उन पर ये झरना को उंडालते हैं। அது என்ன செய்கிறது? அந்த ரட்சிப்பினுடைய ஊற்று அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஊறிக்கொண்டே இருக்கும். ये उदारता का झरना जो है उसके जीवन भर वो बहता ही रहता है, அது வற்றவே வற்றாது. वो कभी नहीं सूखता है। ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर हर एक दिन ऐसा प्रार्थना करो, आपने मुझे उद्धार दिया இந்த उसके लिए ரட்சிப்பை நான் धन्यवाद। பாதுகாத்துக் கொள்ள எனக்கு உதவி ये செய்யுங்க. उद्धारता को मुझे संभाल कर रखने के लिए आप அந்த परमेश्वर ரட்சிப்பு प्रार्थना அந்த करते हैं। ஊற்றாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மரண வரைக்கும் நம்மை பற்றி கொண்டே வருகிறது. वो उद्धारता हमारे मृत्यु तक वो हमारे साथ ही रहता है। ஒரு நாள் நம்மை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். एक दिन परमेश्वर हमें अभिषेक करते அந்த हैं। அபிஷேகம் அன்றைக்கோடு முடிந்து விடுவதல்ல. वो अभिषेक उसी दिन से खत्म नहीं நாம் होता। ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். हम प्रार्थना करते हर एक समय पर आत्मा जी हमें அந்த भरते हैं। அபிஷேகம் நம்முடைய மரண வரைக்குமாய் வருகிறது. वही अभिषेक हमारे मृत्यु तक हमारे साथ அதான் आता है। ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை போல் இருக்கும். वही परमेश्वर यहोवा कहते हैं कि मैं तुझे जो पानी देता हूँ वो अनंत काल तक वो पानी रहेगा जो அது प्यास नहीं ரட்சிப்பின் बुझेगा। ஊற்றாய் இருக்கட்டும், அபிஷேகத்தின் ஊற்றாய் இருக்கட்டும், வரங்களும் வல்லமைகளும் அவிதமாய் நிறைந்த ஊற்றாய் இருக்கட்டும், அது உன்னோடு கூட அவிதமாய் உன் மரணம் வரைக்குமாய் ஊறிக்கொண்டே இருக்கும். वो उद्धारता का झरना हो सकता है, या फिर अभिषेक का झरना हो सकता है, या फिर बहुत सारे तालंत का झरना हो सकता है जो कभी नहीं सूखता है। 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2 राजाओं का पुस्तक 13 अध्याय 20-21 வசனத்திலே 20-21 में हम पढ़ते हैं। ஒரு மனுஷன் மரித்து போனால் அந்த மனுஷனை அடக்கம் செய்வதற்காய் அவருடைய ஊரார் அந்த மனுஷனை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் பிரேத பெட்டியில. एक व्यक्ति का मृत्यु हो जाता है और उसे दफनाने के लिए उसके गांव के लोग सारे उस व्यक्ति के मृत्यु शरीर को लेके जाते हैं पेटी में। அந்த நேரத்தில் மோவாபியர்களுடைய படைகள் அவிதமாய் சமாரியாவின் மேல் யுத்தம் செய்வதற்காக திரளாய் வந்து விட்டார்கள். उन दिनों में वो मोआबिय के वो जो युद्ध सेना थे उस समय पर युद्ध करने के लिए बहुत लोग आ गए थे। அந்த படைகளை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. और ये लोग जो है इस गांव के लोग उस युद्ध के लोगों को देखते हुए डर गए थे। கொண்டு வந்ததானே அந்த மனுஷனுடைய பிரேதத்தை எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. और उन्होंने जो मृत्यु शरीर लेकर आया था उस व्यक्ति का मृत्यु शरीर कहीं तो फेंक कर वो चले गए भागकर। அந்த இடத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியாவை அவிதமாக அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம். उसी जगह पे भविष्यद्वक्ता एलिसा को दफनाया गया वो जगह था। அந்த கல்லறையில இவனுடைய பிரேதத்தின் பெட்டி விழுந்த உடனே அவன் எழுந்து அவன் நிமிர்ந்து நின்றான். और एलिसा का जो कब्र था उसके पास उसके ऊपर जब इसका जो ये मृत्यु शरीर का ये पेटी जो गिर गया था तभी उसी क्षण पर वो खड़ा हो गया था। ஏனென்றால் எலிசாவுடைய நாட்களிலே எலியாவை அவிதமாக பின்பற்றி கொண்டு அந்த இரட்டிப்பான வரம் வேண்டும் என்று எதிர்பார்த்து ஆண்டவருடைய வல்ல வரத்தை பெற்றுக்கொண்டவன் அவன் மரித்து போனாலும் அந்த வல்லமை அவனுக்குள் ஊறுகிற நீரூற்றாகவே கிரியை செய்து கொண்டிருந்தது.
क्योंकि एलिया के दिनों में एलिशा ने जो उसने ऐसा वरन चाहिए करके उसने मांगा कि वो परमेश्वर का सामर्थ्य चाहिए था, और वो सामर्थ्य जो है उसके मृत्यु के बाद भी उसके पास था। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அந்த தாகம் இருக்குது. परमेश्वर के बच्चे हमारे अंदर भी वो प्यास रहना ஆண்டவரே, चाहिए। நான் ஒரு எனக்குள்ளாய் ஒரு வற்றாத ஒரு நீரூற்றை உருவாக்குவேன். मेरे अंदर भी ऐसा झरना होना चाहिए जिसका जल कभी नहीं सूखता, இந்த ரட்சிப்பினுடைய ஊற்று வற்றவே கூடாது. और वही उद्धारता का झरना हमारे அபிஷேகத்தின் अंदर कभी ஊற்று नहीं बूझना வற்றவே चाहिए। கூடாது. वही अभिषेक का झरना हमारे अंदर कभी नहीं बूझना चाहिए। ஜெபமாகிய ஊற்று வற்றக்கூடாது. प्रार्थना का वो झरना हमारे अंदर कभी नहीं துதியாகிய सूखना ஊற்று चाहिए। வற்றக்கூடாது. तू स्तुति का झरना हमारे எல்லா अंदर कभी नहीं सूखना சூழ்நிலையிலும் चाहिए। ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியிலே நிரம்பணும், ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் வடிக்கணும். सभी परिस्थिति में मैं तुम्हारे लिए, मैं सब लोग के लिए प्रार्थना करना है, मैं तुम्हारे साथ प्रार्थना करना है, आंसू बहाना है, लोगों के लिए भी प्रार्थना करना है करके कहना है। நாம் நீரூற்றாய் மாறணும்னா நமக்கு தாகம் வேணும். हमें एक झरना बनना है तो हमारे लिए प्यास की जरूरत है। நமக்குள்ளாய் ஒரு நல்ல தாகத்தை ஆவியானவர் உருவாக்குறார். हमारे अंदर आत्मा जी एक अच्छा प्यास देना है। 42ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது தாகத்தோடு ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறான். 42 भजन संगीता 1-2 में आप पढ़कर देखिए, दाऊद जो है वो बहुत प्यास के साथ पूछ रहा है। 142ஆம் சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. और 143 भजन संगीता 6 वचन और 61 भजन संगीता 1 वचन को आप पढ़ के देखिएगा, मेरा प्राण तुझ पर प्यास है। அந்த தாகம், அந்த வாஞ்ச வீணாகல. கர்த்தர் அவனை மறுபடியுமாய் அபிஷேகித்து அவன் பாத்திரத்தை நிரம்ப பண்ணினார். वो प्यास, वो जो है वो प्यास उसके अंदर वो व्रत नहीं गया, परमेश्वर उसे दिन भर दिन और भरते गए। இரண்டாவதாக दूसरी बात, நாம் பெற்றுக்கொண்ட நீரூற்றி வற்றாத நீரூற்றா இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு கவனம் இருக்கணும். और जो हमने वो झरना जो पाया है, वो अगर सूखे बिना रहना है तो हमारे अंदर एक संभालना है, चेतावनी होना चाहिए। முதல்ல நான் சொன்னேன், நீ வற்றாத நீரூற்றா நீங்க இருக்கணும்னா உங்களுக்குள்ள தாகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். और पहले मैंने कहा कि अगर वो झरना जो है अगर सूखना नहीं है तो आपके अंदर वो प्यास होना चाहिए। இரண்டாவது, அது வற்றாத நீரூற்று கர்த்தர் கொடுத்துட்டார், அது அந்த நீரூற்று வற்றி போக கூடாது. और दूसरी बात जो है, वो परमेश्वर ने वो प्यास दे दिया है, वो झरना आपको दे दिया है, लेकिन वो प्यास अभी बुझना नहीं है, அது வற்றி விடக்கூடாது. वो अभी प्यास सूखना नहीं அப்ப है। வற்றாமல் இருக்கணும்னா அதை குறித்து ஒரு எச்சரிப்பு, கவனம் நமக்குள்ள எப்பயும் இருக்கணும். वो जल अगर सूखना नहीं है तो हमारे अंदर एक सावधान, एक चेतावनी हमेशा होना है। அது இருக்கும், அது எங்க போயிரும் அப்படின்னு நினைக்க கூடாது. अरे वो तो हमेशा रहेगा, वो कहाँ चला जाएगा नहीं सोचना है। ஆகவே நம்முடைய நீரூற்று வற்றாம இருக்கும். तभी हमारा जो झरना है वो हमेशा बहता रहना है, सूखना नहीं है। சமுத்திரத்தை பாருங்க. समुद्र को देखिएगा, சமுத்திரம் தண்ணி, அவ்வளவு தண்ணீர் ஏன் இந்த சமுத்திரத்துல இருக்குது? ये समुद्र का पानी क्यों इतना समुद्र के अंदर है? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வரைக்கும் தண்ணீர் வந்துடும். और कभी कभी कई बार ऐसा होता है कि पहाड़ की तरफ वो अंदर आ जाता है। ஏன் என்றால் அந்த சமுத்திரத்துக்கும் ஊற்று இருக்குது. क्योंकि वो समुद्र के लिए भी एक झरना होता है। நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் नीति वचन का पुस्तक 8वां अध्याय 28ஆம் வசனத்திலே 28 में சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அப்படின்னு ஞானி எழுதுறார். और जो सागर का गहराई सोते करके यहाँ पर ज्ञानी लिखता है। சமுத்திரத்தின் அடியில ஊற்று நிறைய இருக்குது. और समुद्र के जो सागर के गहराई में बहुत सारे सोते हैं। அது அந்த ஊற்று அடைக்கப்பட்டுச்சுன்னா சமுத்திரம் வற்றி போகும்.
और अगर ये सोते जो है वो सूख जाता है तो समुद्र भी सूख जाएगा। அப்ப அந்த 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 ஊற்று அந்த சமுத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கணும்னா அங்கே அந்த சமுத்திரத்தின் கீழே இருக்கிற அந்த ஊற்று அடைக்கப்படக்கூடாது. அது அது அவிதமா எப்பயும் அந்த ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். और ये सागर अगर बहते ही रहना है तो वो सागर के गहराई में जो सोते हैं वो कभी बंद नहीं होना है, वो हमेशा ऐसे ही बरकरार होना चाहिए। கிணற்று எடுத்துக்கொள்ளுங்க. கிணற்றின் ஏன் தண்ணீர் அங்க ஊறி சில கிணறுலாம் பாத்தீங்கன்னா தண்ணி எப்பயும் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். और कई सारे ऐसे कुएं देखिएगा जिसमें हमेशा पानी बहता ही रहता அப்ப அந்த है। கிணற்றில ஊற்று இருக்கிறது. तभी उस कुएं के अंदर भी एक सोते हैं। நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் नीति वचन का पुस्तक 5वां अध्याय 15ஆம் வசனத்திலே 15 वचन உன் में கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் நீ பானம் பண்ணு. तू अपने ही कुएं के पानी और अपने ही कुएं के सोते का जल पिया करना। அப்ப பாருங்க ஏன் அந்த கிணற்றிலையும் ஒரு ஊற்று இருக்குது. देखिए उस कुएं के से भी सोते का जल है। அப்ப அந்த அந்த ஊற்று அடைக்கப்பட்டுச்சுன்னா கிணறு வற்றி போயிடும். अगर वो सोते का जल अगर ढक दिया जाएगा तो वो कुआं भी सूख जाएगा। சமுத்திரம் கண் கெட்டாத தூரம் வரைக்கும் தண்ணி இருக்குது. அந்த அந்த அதனுடைய ஊற்று அடைக்கப்பட்டுச்சுன்னா சமுத்திரம் வற்றி போயிடும். और सागर जहाँ तक हमारा दृष्टि नहीं पहुंच सकता उतना पानी है, लेकिन अगर वो सोते का जल बंद कर दिया जाएगा तो सागर सूख जाएगा। அங்க தண்ணி போய் ஊத்தி ஊத்தி அங்க நிறைக்க போறதில்ல. कोई भी जाकर वहाँ पर पानी डालता ही नहीं रहेगा। மழை இல்லாவிட்டாலும் சமுத்திரத்திலே தண்ணீர் நிறைஞ்சிட்டே अगर இருக்கும். बारिश नहीं हुआ तो भी वहाँ पर सागर में हमेशा पानी रहेगा, அதற்குள்ள இருக்கிறதான அந்த ஊற்று கண்கள். क्योंकि वहाँ का जो सोते का जल है। அப்ப அந்த ஊற்று அடைக்கப்படக்கூடாது. तो वो सोते का वो जल कभी बंद नहीं होना है। நோவாவுடைய பேழையிலே ஆண்டவர் 40 நாள் வானத்திலிருந்து மழையை தந்தார். கீழே இருக்கிற அந்த ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது என்று பைபிள் சொல்கிறது. और जब नोआ जहाज के अंदर था तो 40 दिन परमेश्वर ने आकाश से बारिश को बरसाया और नीचे भी पृथ्वी में वो सोते का जल जो है बहता ही गया। ஆகையால் தான் உலகம் முழுதும் அழிந்தது. इसीलिए पूरे देश वहाँ का पूरा देश नष्ट हो அப்ப गया। கீழே இருக்கிற அந்த ஊற்று அடைக்கப்பட்டால் தண்ணீர் வற்றிவிடும். तो नीचे का जो सोते का जल अगर बंद कर दिया जाए तो पानी सूख ஆண்டவர் जाएगा। உங்களுக்கு ரட்சிப்பின் ஊற்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको उद्धारता का सोते का जल दिया அபிஷேகத்தின் है, ஊற்றை கொடுத்திருக்கிறார். अभिषेक का सोते का जल दिया ஜெபத்தின் है, ஊற்றை கொடுத்திருக்கிறார். प्रार्थना का झरना दिया है, துதியின் ஊற்றை கொடுத்திருக்கிறார். स्तुति का झरना भी दिया है। இந்த ஊற்று என்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்தாரோ அன்றைக்கு ஊற்றப்பட்டது அது மரணம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். और जब ये सोते का जल परमेश्वर ने जिस तरह आपको दिया है वो जल जो है वो आपके मृत्यु तक आपके साथ रहेगा। எப்படி பெற்றுக்கொண்டோம்? தாகம் இருந்ததினால். क्यों कैसे हमने पा लिया? क्योंकि हमारे अंदर प्यास இயேசுவிடத்திலே था। நான் வந்ததினால். हम यीशु के पास आए थे। யார் கொடுத்தது? किसने दिया था? உலகம் கொடுக்கல. संसार ने नहीं दिया, உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் கொடுக்கல. संसार के कोई कार्य ने नहीं இயேசுவானவர் दिया, நமக்கு அந்த ஊற்றை கொடுத்தார். संसार का कोई चीज ने नहीं दिया, यीशु ने दिया அந்த हमें ஊற்றை जल। கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் இது வற்றாத நீரூற்றாய் இருக்க வேண்டும். और ये सोते का जल देते समय यहोवा कहते हैं कि உனக்குள்ளாய் ये இது ஊறி एक सूखा हुआ உனக்குள்ளாய் இது ஊறிக்கொண்டிருக்க வேண்டும். और ये ऐसा सोते का जल होना चाहिए जो कभी नहीं सूखेगा। ஆண்டவர் இந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ளாக வைத்து அது ஊறிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னாலும் பிசாசானவன் என்ன செய்கிறான்? அந்த ஊற்றை வற்றுவதற்காக என்ன செய்யலாம் என்பதை ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்பான். और परमेश्वर ने अगर कहा है तो तेरा सोते का जल कभी नहीं सूखेगा, लेकिन फिर भी शैतान जो है उसे सूखने के लिए बहुत सारा मकसद करता रहेगा। ஆகையால் தான் சொன்னேன் உன்னுடைய ஊற்றை குறித்து அது வற்றாமல் இருப்பதற்குரிய கவனம் உனக்குள்ள இருக்கணும். इसलिए मैंने कहा कि तेरे झरना कभी नहीं सूखना है, तेरे अंदर एक सावधान होना चाहिए। இங்கே ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் வற்றி போகக்கூடிய நிலைமைக்கு என்ன நடந்தது என்பதை ரெண்டு காரணங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். यहाँ पर मैं दो कार्य कहता हूँ जहाँ पर सूख गया है, सूखापन का एक परिस्थिति आ गई। ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 26वां अध्याय 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசித்தால்
12 से लेकर 15 हम पढ़ेंगे। கர்த்தர் ஈசாக்கு அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். परमेश्वर जो है ईसा को 100 गुण बल दिया। அவன் விதை விதைத்தான். वो उसने बीज बोया பஞ்ச காலங்கள் और वहाँ उस समय अकाल का समय था। கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் பெற்றான். परमेश्वर ने उसे आशीष किया, इसलिए वो 100 गुण बल पाया। அவன் ஐஸ்வர்யவானாகி वो अमीर बन गया வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனுஷனாய் மாறினார். और यहाँ तक कि वो अति महान पुरुष हो गया। இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ये सभी परमेश्वर ने दिया गया आशीर्वाद है उसके लिए। ஈசாக்கை உயர்த்த வேண்டும், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். ईसाक को वो उन्नति स्थान देना है, ईसाक आशीष बनना है। இது தேவனுடைய ஒரு திட்டம். यही उसका परमेश्वर का एक मकसद है। அதன் போல தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். उसी तरह परमेश्वर ने उसे आशीष किया। பிசாசு என்ன செய்தான்? शैतान ने क्या किया? இவன் ஆசீர்வாதமாய் இருப்பது அவர்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு பிரிய கிடையாது. ये आशीर्वादित रहना वहाँ के लोगों को प्रिय नहीं था। அந்த ஜனங்கள் எல்லாம் அவனிடத்துல வந்தாங்க. वो सारे लोग उसके पास आ गए। அந்த ஊர்ல யார் இருந்தது? பெலிஸ்தியர் இருந்தார்கள். उस शहर में कौन थे? बलिस्तीय लोग थे। அவர்கள் எல்லாரும் வந்து वो सभी लोग वहाँ पर आए। ஈசாக்கோடு கூட சண்டை போடல. ईसाक के साथ नहीं लड़ाई किया। ஈசாக்குடைய வீட்டில் இருக்கிறதான அந்த கோதுமையோ எதெல்லாம் விளைஞ்சிருந்தது அதை தூக்கிட்டு அவங்க போகல. और ईसाक के घर पे जो भी गेहूं या कुछ भी आ गया वो सब उठाकर नहीं लेकर என்ன गए। செய்தாங்க? उन्होंने क्या किया? ஊற்று கண்கள் எல்லாம் அப்படியே மூடிட்டாங்க. और जो भी वो के सोते का जल का जो पानी है वो सब बंद कर दिया। ஆபிரகாமுடைய காலத்தில், அவருடைய தாத்தாவுடைய காலத்துல தோண்டின அந்த துறவின் மூலமாக தான் ஈசாக்கு அவ்விதமாய் அந்த பஞ்ச காலத்திலே அவன் பிழைத்தான். அவனுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். और अब्राहम के दिनों में वहां पर जो खोदा गया था उस कुएं के कारण ही परमेश्वर ने ईसाक को उन्हें सब आशीर्वाद दिया। பிசாசுகள் எதன் பேரில் கவனமாய் இருந்தார்கள்? அவனுடைய ஊற்றுக்களை குறித்து. लेकिन शैतान उनके किस पर चीज पर बहुत सा चेतावनी இதை देख रहे थे। उनके करना। மூடிட்டா ஈசாக்கு ஒன்னில்லாத மனுஷன். अगर ये कुएं सब बंद कर दिया है तो ईसाक का कुछ नहीं हो सकता। அதுக்காக தான் நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊற்றை குறித்து உங்களுக்கு கவனம் இருக்கு. इसलिए मैंने कहा कि परमेश्वर ने आपके अंदर जो झरना दिया है उसके बारे में आपको सावधान होना है। சிம்சோனை போல நாம் இருக்க கூடாது. हम सिमसोन की तरह नहीं रहना है। கவலையற்றவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. बिना फिकर के नहीं रहना है। ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊற்றை குறித்து, நம்முடைய ரட்சிப்பை குறித்து, நம்முடைய அபிஷேகத்தை குறித்து, நம்முடைய அழைப்பை குறித்து நமக்குள்ள ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். हर एक दिन हमें प्रार्थना के बारे, हमें हमारे जीवन के बारे में, हमारे उदारता, हमारे अभिषेक के बारे में, हमारे जो हर एक चीजों के बारे में हमें सावधान होना है। परमेश्वर के बुलावट के बारे में தேவனுக்கு होना है। பிரியமில்லாத வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்துல இருந்ததுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா ஈஸ்ட் விங் கீழ்காற்றை தேவன் அனுப்பினார். और अगर परमेश्वर के न ये सब कार्य प्रिय परमेश्वर के प्रिय नहीं होगा तो परमेश्वर क्या करेंगे कि हमारे लिए एक पूर्व से एक हवा लेकर आ जाएगा। वो पूर्व का तूफान क्या करेगा? ஓசியா 13ஆம் அதிகாரம் ओसिया का पुस्तक 13वां अध्याय 15ஆம் வசனத்திலே 15वां वचन में அந்த கீழ் காற்று அந்த அவனுடைய துறவுகள் எல்லாவற்றையும் வற்றி போக பண்ணிட்டு, और वो जो पूर्व का जो तूफान है वो सारे कुएं को सारे सुखा दिया। அங்கே அவனுக்கு என்னென்ன துறவு இருந்துச்சோ அதெல்லாம் ஊற்றெல்லாம் அது அப்படியே அது அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஒன்னில்லாம் ஆக்கிடுச்சு. एवापोरेट आकिடுச்சு. और सारा उसका कुंड सभी सूखने लगा। वो पूरा तरह से जल सूख गया था। ஊற்றெல்லாம் அப்படியே காய்ந்து போய் ஒன்னில்லாம் போச்சு. उसका सारा सोता जो है वो निर्जन हो गया था, वन हो गया था। இப்ப அந்த ஈஸ்ட் விங் என்ன செய்யும்னா அந்த காற்று அடிக்க அடிக்க முதல்ல எதை போய் தாக்கும்னா அந்த ஊற்றை தான் போய் தாக்கும். अब वो जो पूर्व का जो तूफान था अभी वो क्या करता है, वो जाकर उसी सोते को वो मारता है। यात्रागमத்தின் புத்தகம்
निर्गमन का पुस्तक 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय। இந்த அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கோங்க यह अध्याय ले लीजिए। 21ஆம் வசனத்துல 21 वचन में தேவன் ராம் முழுவதும் அந்த கீழ்காற்றை சமுத்திரத்தின் மேல் ஒதுங்கும்படி செய்தார் और यहोवा रात भर प्रचंड पूर्वाई को चलाया அது வற்றி போக பண்ணினார் और वो जिसका बीच सूखी भूमि हो गई। எது வற்றி போச்சு क्या सूख गया था? சமுத்திரம் வற்றி போயிடுச்சு समुद्रों के दो भाग करके जल ऐसा हटा दिया। எதை அந்த ஈஸ்ட் விங் எதை போய் அதை ஃபேஸ் பண்ணிச்சு அந்த ஊற்றுக்களை அடைத்தது वो पूर्वाई ने क्या जाकर उसे क्या देखा कि वो सारे पूर्वाई को वो सारे सोते को बंद कर दिया था। இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவதற்கு ஒரு பெரிய வழி உருவாயிடுச்சு। इजराइल लोग चलने के लिए वो एक बड़ा समुद्र जो सूखा हो गया था। உங்களுடைய ஊற்றை குறித்து உங்களுக்கு கவனம் இருக்கணும்। आपके सोते के बारे में भी, सोते के जल के बारे में आपको सावधान होना है। பிசாசு உங்களுடைய ஊற்றை அடைக்க விரும்பி கடந்து வருகிறார்। शैतान जो है उस झरने को बंद करने के लिए आ रहा है। ஈஸ்ட் விங் கீழ்காற்று உங்களுடைய ஊற்றை அமிதமாய் அதை வற்றி போவதற்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய குடும்பத்தின் மேல் வீசுவதற்குரிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது। वो पूर्वाई जो आता है और आपका जीवन का जल सुखाने के लिए आप उसे मौका नहीं देना चाहिए। தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் வாழ आप परमेश्वर के प्रिय जीवन ही जीना है। ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த கிருபைகளோ இழந்து விடாதபடி அதை நீங்கள் பாதுகாக்கணும்। इसलिए आपको परमेश्वर ने दिया जो भी उद्धारता है और जो भी कृपा है, अनुग्रह है, वो कभी भी आपको खोना नहीं चाहिए। அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 6:20 இப்படி சொல்கிறார்। और प्रेरित पौलुस जब तीमुथियुस को लिखता है, पहला तीमुथियुस 6:20 में कहता है, தீமோத்தேயுவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை तीमुथियुस जो तुझको दिया गया था நான் வருமளவும் காத்துக்கொள்। मैं जब तक आता हूँ तब तक उसे संभाल कर रखना। இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் உனக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்। और यहाँ पर प्रेरित पौलुस कहते हैं कि तुझे जो दिया गया है तू उसको संभाल कर रखना। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 3रा अध्याय 11ஆம் வசனத்திலே 11 वचन में ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொள்। कोई भी तेरा मुकुट न छीन ले, उसे तू संभाल कर रखना। அப்படி என்றால் ऐसा बोले तो தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற எதுவாக இருந்தால் परमेश्वर ने आपको जो भी कुछ दिया है, ஏதோ இலவசமா தானே கிடைச்சது, ऐसे ही मुझे तो मुफ्त में मिला है, அப்படி இருக்க கூடாது। ऐसे सोच में नहीं रहना, கவனம் நமக்கு வேணும்। उसके लिए सावधान होना। ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட கர்த்தாவே நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஊற்று வற்றாத ஆண்டவரே நீரூற்றாக இருக்கு। हम हर एक टाइम परमेश्वर से प्रार्थना आंसू बहाकर प्रार्थना करके पूछना है, सोते का जल कभी नहीं सूखना है, मैं कभी इसे खोना नहीं है। அந்த குறித்து உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கு। उसके बारे में आपको एक सावधान ज्ञान होना चाहिए। तीसरी बात நான் சொல்லி முடிக்கிறேன், मैं बोलकर समाप्त करता हूँ। நீரூற்றாய் இருக்கிற நீ பாய்ந்தோடு நதியாக மாறு। और जो तू सोते का जल है वो तू बहता हुआ एक समुद्र की तरह बहना है। நீங்க அந்த நீரூற்றாய் இருக்கிற நீங்க நீரூற்றாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, நீங்க நதியாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார்। तू सोते का जल जो है, तू सोते का जल ही नहीं होना है, तू एक समुद्र की तरह नहीं, नदी की तरह बहना है। எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 47 एजेकियल का पुस्तक 47 अध्याय 1ஆம் வசனத்திலே पहला वचन में ஆலயத்தின் வாசற்படியிலே ஒரு சின்ன நீரூற்றாக அங்கே தண்ணீர் புறப்பட்டது। और उस कलीसिया के दरवाजे के पास एक छोटा सा जो सोते का जल था वहां पर அது चल ஒரு रहा ஊற்றை था, போல தண்ணீர் புறப்பட்டது। और वो भी एक झरना के तरह वह पानी बह रहा அது था, அமிதமாய் கண்கால் அளவுக்கு இருந்தது। और वो पैर तक था, அது முழங்கால் அளவுக்கு வந்தது। और उसके बाद वो घुटने तक आ गया था। நடக்க முடியாத அளவுக்கு நீந்தக்கூடிய அளவுக்கு நதியாக மாறினது। वो सोता इतना बह गया कि वो इतना भर गया थी कि वो नदी के समान रह गया। 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்।
7 और 9 वचन पढ़ के ஓ देखिएगा। அது நதியாக மாறினது. वो एक नदी बन गया था। ஆரம்பத்தில் அது எப்படி இருந்தது? கொஞ்சம் நீரூற்றா இருந்தது. पहले वो कैसा था? वो छोटा सा छोटा था। அது அப்படியே இப்பொழுது ஒரு நதியாக மாறினது. फिर दोबारा उसके बाद वो एक नदी बह அந்த நதி गया। எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் அவ்விதமாய் அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் செழித்து வளர்ந்தது. और ये जो नदी ये जहाँ कहीं भी बहने लगा वहाँ पर दोनों बाजू में भी हरे भरे झाड़ उगने लगे। அந்த நதி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருந்தது. और ये नदी जहाँ कहीं भी बहने लगा वहाँ पर आशीर्वाद होने लगा। ஆண்டவராகிய கர்த்தர் அப்படித்தான் உங்களை நினைக்கிறார். परमेश्वर यहोवा भी उसी तरह आपको समझते हैं। உன் பிரச்சனை அவ்விதமா உன்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட முடியக்கூடாது. आपका जीवन जो है उदारता से खत्म नहीं होना। உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். तुम्हारा जीवन आशीर्वादित होना है। நீ ஆசீர்வாதமாய் மாறணும். आप आशीर्वादित होना நீ है। நதியாக மாறணும். आप एक नदी बनकर बहना முதலாவது है। நீ அவ்விதமாய் நீரூற்றாக நீ முதலாவது வருவதற்கு உனக்கு தாகம் இருக்கணும். இயேசுவிடத்தில் வரணும். पहली बात तुम एक झरना एक सोते के समान आपको परमेश्वर के पास आना है। आपको प्यास होना चाहिए। இரண்டாவதாக दूसरी बात உன்னுடைய ஊற்று வற்றாமல் இருப்பதற்கு கவனம் இருக்கணும். ये सोता कभी सूखने नहीं चाहिए, उसके लिए आपको सावधान रहना चाहिए। மூன்றாவது तीसरी बात அந்த நீரூற்று நதியாக மாறணும். और ये सोता जो है एक नदी बनकर बहना இது है। மந்திரத்தினாலே ஆகிறது அல்ல. ये मंत्र से नहीं होगा। ஓ இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே நீங்க கேட்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் ஒரு நதியாக மாறணும். उसके लिए आपको हमेशा परमेश्वर से प्रार्थना करना है, पूछना है परमेश्वर मुझे एक नदी बनाइएगा। என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, अनेகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ना केवल मेरे परिवार के लिए लेकिन अनेक और लोगों के लिए आशीर्वादित होना ஜெபத்தின் है। மூலமா अनेகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். प्रार्थना के द्वारा मैं अनेक लोगों को आशीर्वादित நான் होना போகிற है। என்னுடைய சபைக்கு நான் ஆசீர்வாதமா मैं இருக்கணும். जाने वाले जिस कलीसिया में हूँ என்னுடைய उसमें சொந்த आशीर्वादित होना है। பந்தங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். मेरे रिश्ते नाते के लिए भी मैं आशीर्वादित என்னை बनना है। நதியாக மாற்றுங்க. मुझे एक नदी बनाइएगा। என்னை பாய்ந்து ஓடுகிற நதியாக மாற்றுங்க. मुझे एक बहता हुआ नदी बनाइएगा। செழிப்பாக்குற ஒரு நதியாக மாற்றுங்க. मुझे एक हरियाली भरा एक नदी बनाइएगा। கேரளாவுல केरला में ஒரு வாலிபன் இருந்தார். एक जवान युवक था। படிப்பு வரவே வராது. उसे कभी वो पढ़ाई नहीं करता था। ஒவ்வொரு வகுப்புலையும் 2 வருஷம் படிப்பார். हर एक कक्षा में वो 2 साल पढ़ता था। 10th முடியறதுக்குள்ள 25 வயசாயிடுச்சு. 10वीं पास होने तक उसे 25 साल का हो गया था। அவனுக்கு படிப்பு வரல. उसको पढ़ाई नहीं हो रहा படிப்பை था। நிறுத்திட்டு वो पढ़ाई खत्म करके வேலையை தேடினான். उसने एक काम को ढूंढने लगा। ஒரு தென்னை மரத்துல தேங்காயை பறிச்சு போடணும். और एक नारियल के पेड़ से नारियल को तोड़कर तोड़ना है। ஒவ்வொரு மரமும் ஏறி ஏறி தேங்காய் பறிச்சு போடணும். அதற்கு அப்படி ஏறி வந்தாச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் தொகை பணம் கொடுப்பாங்க அந்த தேங்காய் பறிச்சதுக்காக. और हर एक नारियल के पेड़ से जाकर नारियल को तोड़ना है, उसके लिए उसको कमीशन या पैसा मिलता था। இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ऐसा ही उसका जीवन जा रहा था। தன்னுடைய ஆராதனைக்கு அவன் ஆலயத்துக்கு போனான். அங்கே ரட்சிக்கப்பட்டான். கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். वो एक अपने आराधना में गया था, वो उद्धार पाया, परमेश्वर ने उसे अभिषेक அவனை किया। ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அழைத்தார். परमेश्वर ने उसे सेवा के लिए बुलाया। தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலமாயிருந்தது. परमेश्वर ने उसे उपयोग करने वाला एक समय आ गया था। ஜெர்மன் தேசத்துக்கு போவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. जर्मन देश में जाने के लिए उसे एक मौका मिला। ஊழியத்தின் நிமித்தமாய் ஜெர்மன் தேசத்திலே யாரோ ஒருவர் அவனுக்கு தெரிந்தவர் அறிமுகமானவர் அவனை அழைத்திருந்தார். सेवा के लिए उसे जर्मन देश में कोई तो किसी ने बुलाया। उसे அங்கே ஊழியத்தில் போன நாட்களிலே उन दिनों में जब वो सेवा के लिए गया था, ஆஸ்பத்திரியிலே அந்த சபையை சேர்ந்த ஒரு சகோதரன் ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கிருக்கிற போதகர் அவரை ஜெபிப்பதற்காய் இந்த ஊழியக்காரனை எடுத்து கூட்டிக் கொண்டு போனார். और वो कलीसिया के एक व्यक्ति को अस्पताल में एडमिट किया गया था करके वो जब भी जाना तो वहाँ का कलीसिया का पासवान ने इस जवान युवक को उसके साथ लेकर गए, जो पासवान था।
फिर वो ये पासवान ने उसके लिए இந்த प्रार्थना किया। கேரளாவில இருந்து போனதான அந்த சகோதரன் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற ஜெர்மன் தேசத்தில இருந்து அந்த வாலிபனுக்காக ஜெபித்தார். ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ये केरला का जो नौजवान था, जो पासवान था, वो उस जर्मन वाले युवक के लिए प्रार्थना किया, परमेश्वर ने उसे चंगाई दिया। இவர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை ஒரு ஜெர்மனியன் அங்கே பக்கத்து ஒரு பெட்டில் தள்ளி இருந்த அந்த மனுஷன் அந்த வாலிபனை அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டார். और ये जहाँ पर प्रार्थना कर रहा था, उस बाजू में, उसके बेड के बाजू में भी एक जर्मनियन व्यक्ति था। उसने भी उस पासवान को बुलाया। அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி எல்லாம் செயல் இழந்து போச்சு. उन्हें भी हार्ट का प्रॉब्लम था और उनके सारे किडनी जब अभी काम नहीं कर रहे थे। எனக்காக நீ ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். क्या तुम मेरे लिए प्रार्थना कर सकते हो करके उसने भी, वो व्यक्ति ने भी पूछा। இந்த சகோதரன் அவனுக்காக ஜெபித்தார். और ये पासवान उसके लिए प्रार्थना कर रहे थे। நல்ல கவனியுங்கள். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வகுப்பையும் 2 வருஷம் படித்த சகோதரன். अच्छा ध्यान दीजिए, हर एक कक्षा में 2-2 साल बैठकर पढ़ाई करने वाला வராததினால் தேங்காய் பறித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரன். ये व्यक्ति को पढ़ाई नहीं आ रहा था, इसीलिए वो पेड़ पे उगे हुए नारियल को அவருடைய சொந்த கிராமத்தில் அல்ல, அந்நிய தேசத்தில் எத்தனை ஆயிரம் மைல் தூரத்துக்கு கொண்டு போய் அங்கே ஒரு ஜெர்மனியனுக்கு ஜெபிப்பதற்காய் கர்த்தர் கிருபை தந்தார். उसके खुद के गांव में नहीं, लेकिन एक अन्य देश में, एक जर्मन में जाके कोई तो एक जर्मनियन युवक के लिए वो प्रार्थना करने के लिए परमेश्वर ने इस्तेमाल किया। प्रॉब्लम மாறினது. उसका हार्ट का वो समस्या दूर हो गया। किडनी வேலை செய்ய ஆரம்பித்தது. उसका किडनी भी दोबारा चलने लगा। अनेक ஆச்சரியப்பட்டார்கள். अनेक लोग आश्चर्य हो गए। இந்த சகோதரன், இந்த சுகமாக்கப்பட்ட சகோதரன் நிமித்தமாய் ஜெர்மன் தேசத்தில் अनेक இடங்களிலே அவருக்கு ஊழியத்துக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டது. और ये जर्मनियन युवक के कारण बहुत लोगों के सामने इस पासवान के लिए भी दरवाजा खुल गया। अनेक மாதங்களாக அங்கே ஊழியம் செய்தார். और अनेक सारे महीने भर ये वहाँ पर सेवा करने लगे। ரட்சிக்கப்பட்டார்கள், சுகமாக்கப்பட்டார்கள். बहुत लोग उद्धार पाए, बहुत लोग चंगाई पाए। தேவன் அந்த சகோதரனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். परमेश्वर ने इस केरला के व्यक्ति को सामर्थ्य से बहुत उपयोग किया। அவர் நதியாக மாறினார். वो एक नदी बन गया था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, அந்த கேரளாவில் இருந்த அந்த வாலிப சகோதரனை கர்த்தர் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை நதியாக மாற்றி தேசமெங்கும் கொண்டு போய் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும் என்றார். और अगर परमेश्वर ने उस केरला के उस युवक को, अगर उसे कोई तो अन्य देश में जाके एक साधारण सा व्यक्ति को उसे इतना बड़ा एक नदी के जैसे बहाकर उसे इतना बड़ा आशीर्वादित व्यक्ति बना सकते हो, உங்களையும் இந்த காலையிலே கர்த்தர் பயன்படுத்த தேவன் வாஞ்சிக்கிறார். आज भी आपको भी परमेश्वर इस सुबह के समय पर उपयोग करना चाहते हैं। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். इसलिए परमेश्वर आपको देखकर कहते हैं कि तू सोते के जल के समान रहेगा जो कभी सूखेगा नहीं। ஆண்டவரே, நான் வற்றாத ஒரு நீரூற்றாய் இருக்க வேண்டும். परमेश्वर में एक सोते के जल रहना चाहिए। ஆண்டவரே, நான் நீரூற்றாக மாத்திரமல்ல, நான் நதியாக மாற வேண்டும். ना केवल मैं सोते का जल बनना है, लेकिन मैं एक नदी बनना है। என் ஜெபம் கேட்கப்படட்டும். और मेरा प्रार्थना सुनना என்னுடைய चाहिए। குடும்பத்திலே ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கம் என் குடும்பத்தில் எழும்பட்டும். मेरे परिवार में उस आशीर्वाद का शुरुआत होना चाहिए। என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லா சாபங்கள் மாறணும். मेरे परिवार में जो सभी श्राप है वो என் बदलना குடும்பத்திலே है। ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படணும். मेरे परिवार में जो उद्धार नहीं पाए वो उद्धार என்னுடைய पाना ஜெபம் है। விரிவாகட்டும் ஐயா. मेरे प्रार्थना बड़ा होना கர்த்தரை चाहिए। பயன்படுத்துங்க. मेरे परमेश्वर मुझे आप उपयोग कीजिएगा। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना நாம் करेंगे। ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் நல்லவராய் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे प्रार्थना करने के लिए உங்களுடைய चाहते हैं। இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. आप दिल के गहराई से परमेश्वर की ओर देखकर प्रार्थना அந்த कीजिए। சமாரியா ஸ்திரீ இயேசுவிடத்திலே தாகத்தோடு கூட வந்தார். वो समारिया स्त्री जो है यीशु के पास நீ प्यास से आई है। சொல்லுகிற அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும். तुमने जो पानी कहा है वो जल मुझे भी ஜீவ चाहिए। காலமாய் ஊறுகிற நீரூற்றை தருவேன் என்று சொன்னீரே, அந்த தண்ணீர் எனக்கு தாங்க. आपने कहा कि अनंत काल से वो जो झरना मैं तुझे दूंगा वो पानी मुझे சமாரியாவுக்கு दीजिएगा। அவள் ஆசீர்வாதமாய் மாறினார். समारिया के देश के लिए भी वो आशीर्वादित बनी। சமாரியா அந்த தேசம் முழுவதையும் இயேசுவிடத்திலே திருப்பினார்.
समारी का वो देश वो परमेश्वर का देश में बदल दिया। ஆண்டவரை நோக்கி நாம கேட்போம். हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना தேவன் करेंगे। நமக்கு தந்திருக்கிற ஊற்றை குறித்து கவனம் இருக்கணும். परमेश्वर ने हमें जो सोते का जल दिया उसके बारे में सावधान होना ஊற்றை है। எப்படியாயிலும் மூடணும், அதுதான் அவனுடைய நோக்கம். वो सोते को हमेशा ढक के रखना है करके கவனம் उसका உங்களுக்கு योजना है। எச்சரிப்பு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரை தேடுங்கள். लेकिन आपके अंदर एक सावधान होना चाहिए, एक ध्यान होना चाहिए। हर एक दिन आपके अंदर एक भयभक्ति होना நான் चाहिए। நதியாக மாறணும்னு கேளுங்க. परमेश्वर मुझे एक नदी बनना है, आप पूछिएगा। கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். परमेश्वर आपको उठाकर उपयोग நாம் करेंगे। ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित अच्छे समय கேட்ட के लिए வார்த்தைகள் प्रार्थना करते எல்லாவற்றின் हैं। மேலும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஐயா. हमने सुना हुआ सभी संदेश पर परमेश्वर का आशीर्वादित बैठना है। ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதம் ஒரு நதியாக பாயட்டும் ஐயா. और जो भी ये वचन संदेश सुन रहे हैं और जो भी परमेश्वर इस संदेश के बारे में जैसे ही होना चाहते हैं, परमेश्वर उनके सारे जीवन में एक नदी बनकर वो बहना है। ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிற அந்த ஆண்டவரே ஊற்றி அடைக்கப்படாமல் அது ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்றாக மாறட்டும். परमेश्वर ये सोते का जल जो है वो ढकना नहीं चाहिए, वो हमेशा एक बहता हुआ जल रहना चाहिए। परमेश्वर உம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். आपके बच्चों को आशीर्वाद होना இயேசுவின் चाहिए। நாமத்தில் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். यीशु मसीह के नाम से हर एक के लिए எங்களுடைய हम प्रार्थना சபையில் करते இருக்கிற हैं। ஒவ்வொருவரும் ஒரு நதியாக மாறணும் ஐயா. हमारे कलीसिया के हर एक लोग एक नदी बनकर இந்த बहना வார்த்தைகளை है। கேட்கிற ஒவ்வொரு நதியாக மாறணும். ये शब्द सुनने वाले हर एक लोग एक नदी बनकर இந்த बहना है। தேசத்தில் ஆசீர்வாதமாய் நாங்க மாறணும். इस देश में हम आशीर्वादित बनना கர்த்தர் है। எங்களை எடுத்து பயன்படுத்தும். परमेश्वर हमें लेकर आप उपयोग தேவ कीजिएगा। கிருபை கூட இருக்கட்டும். परमेश्वर का कृपा எல்லா बनाए மகிமை रखिएगा। கனம் துதி உமக்கே நாங்கள் सारे செலுத்துகிறோம். महिमा आदर परमेश्वर आप ही को देते हैं। இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென்। நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. आमेन। ஆமென். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். आप सभी को मैं यीशु मसीह के नाम से बधाई देता हूँ। ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு ஒரு செய்தி ஆராதனை நம்ம பார்க்கலாம். और रविवार को सुबह 8 बजे को दोबारा एक और संदेश आराधना हम देखेंगे। சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பெல் ஐகானை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். अगर जिसने सब्सक्राइब नहीं किया वो सब्सक्राइब करो और बेल आइकॉन को वहां के पर प्रेस कीजिएगा करके मैं दोबारा एक और बार आपको बताता हूँ। அது எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆகிறதோ அதுதான் நமக்கு நம்முடைய அந்த வீடியோ அந்த காணொளிக்கு அது எதிர்காலத்திலே ஃபியூச்சருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். जितना सब्सक्राइब होगा वही हमारे इस वीडियो का भविष्य में भी लोगों को बहुत उपयोग होगा। நிறைய ப்ரோக்ராம்களை அதிலே நான் உருவாக்க முடியும். तभी हम बहुत सारे प्रोग्राम को उस वीडियो में उस ஆகவே चैनल में डाल सकते हैं। வெறுமையா நீங்க பார்த்துட்டு போகாதீங்க. इसलिए आप ऐसे ही खाली देखकर न जाइएगा। உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை அறிவியுங்க. आपके दोस्तों के लिए भी आप दिखाइएगा। ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த நாட்கள் அதிகம் ஜெபம் தேவை. और जैसे मैंने शुरुआत में कहा इन दिनों में अधिक से अधिक प्रार्थना की தேவ जरूरत பிள்ளைகள் है। இந்த நாட்கள்ல பலவிதமான பிரச்சனைகளே இருக்கிறாங்க. अनेक सारे लोग इन दिनों में बहुत सारे परेशानियां से हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर अभी आपको आशीष करेंगे। आमीन।